மகளிர் விடியல் பயண திட்டத்தை தந்த முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மகளிர் விடியல் பேருந்தில் பயணம் செய்து வரும் பெண்கள் அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை என பல்வேறு சாதனை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். சாதனை திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் வேலூரைச் சேர்ந்த தமிழ் பற்றாளர் டாக்டர் கலைவாணி மற்றும் ஆற்காட்டை சார்ந்த டாக்டர் பானுரேகா ஆகியோர் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மகளிர் விடியல் பேருந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பயணம் செய்யும் இடங்களில் பெண்களை சந்தித்து சாதனை திட்டங்களை விளக்கி வருகின்றனர். இந்தியாவின் முதன்மை திட்டமாக விளங்குகிற மகளிர் விடியல் பயணம் மூலமாக இன்று தமிழக அரசு முன்னெடுத்திருக்கிற இந்த பயண திட்டத்தின் மூலமாக பல மகளிர்கள் தமிழகம் முழுவதும் பயனடைந்து வருகிறார்கள். பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் அதிக அளவில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதற்காக மகளிராக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பயணத்தை கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இந்த மகளிர் விடியல் பயண திட்டம் மூலமாக கட்டணமின்றி பயணித்து இதை ஒரு விழிப்புணர்வு பயணமாகவும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பயணத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். மகளிர் விடியல் பயணம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையம் வந்தடைந்தது. இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமான தமிழ்நாடு அரசின் மிகச்சிறந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தால் பெண்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நம்ம விடியல் பேருந்து பயணத்துல கட்டணமின்றி தொடங்கி இதை மாநிலம் முழுவதும் பயணிக்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில நேற்று காலை தொடங்கி இன்று திருமங்கலம் வந்து சேர்ந்திருக்கிறோம். மதுரை நோக்கி அடுத்து பயணப்பட இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து சென்னை வரை இந்த பயணம் தொடரும். தமிழக அரசுக்கு இதன் மூலம் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.